கடக ராசிக்கான பலனை நீங்க பாருங்க. மத்திம பலனாகவே உள்ளது. ஜூன் மாசத்துக்கு மேல உங்களுக்கு ஜென்ம குரு நிறைய நூல்ல போட்டிருப்பாங்க. ஜென்மத்தில் குரு வர சங்கடங்கள் மெத்த உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்னும் பயப்படாதீங்க. கடக ராசியில தான் இந்த ஜென்ம குரு ஆகப்பட்டவர் உச்சம் அடைகிறார். அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. ஒவ்வொரு முறையும் கிரகங்கள் மாறும் பொழுது பாதிப்புகள் வரும்போது அதை நீங்க அனுபவமாக கொள்முதல் செய்ய வேண்டும். நீங்க உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. கபம் என்று சொல்லக்கூடிய நீரால் வரக்கூடிய நோய், பீனிசம், கண்ணுல எரிச்சல் கண்ணுல நீர் வருவது, சிறுநீரக அலர்ஜி, தலைபாரம் இதெல்லாம் வரும். அதனால சாப்பாட்டுல அதிகமான மிளகுத்தூளை சேர்த்துக்குங்க, மஞ்சத்தூளை சேர்த்துக்குங்க. நிச்சயமாக இந்த நோய் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப பிரச்சனை சமாளிக்க போராட வேண்டி இருக்கும். அதனால சில பேருக்கு அதிகமான கோபம் வரும்போது ஏதோ வார்த்தையை விட்டுறாதீங்க. அப்ப நிச்சயமாக பிரச்சனைகள் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் முயற்சித்தால் அதுக்கு மேல உள்ள பதவிக்கு நீங்க போகலாம். முயற்சி இல்லை என்றால் அதே பதவி தான் இந்த வருடம் ஃபுல்லாக இருக்கும். தடைப்பட்ட வெளிநாட்டு பயணம், தடைப்பட்டு வெளிநாட்டு பயணங்கள் உண்டு. தொழில் செய்வோருக்கு முன்னேற்றம் ஏற்படும். தாமதமாகி சிலருக்கு திருமணம் கைகூடலாம் அல்லது தாமதமாகி கொண்டே வரலாம். குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் அதிக நேரம் தொலைபேசியை பயன்படுத்தாமல் கல்வியில் நீங்கள் கவனம் செலுத்தினால் வெற்றி பெற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சமூகத்தில் மரியாதை கூடும். ஆன்மீக யாத்திரை, தமிழகத்தில் பல நீங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். இதெல்லாம் ஏற்படும். இந்த ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகனும் துர்க்கையும் ஆகும். வியாழந்தோறும் முருகனுக்கோ அல்லது குரு பகவானுக்கோ வழிபாடு செய்யுங்க. எந்த வழிபாடாக இருந்தாலும் நிச்சயமாக நீ சைவமாக இருக்க வேண்டும். எந்த பரிகாரமாக இருந்தாலும் அது தர்மத்துல முடியணும். ஒரு பிடி அரிசியாவது கோழி குருவிக்கு போடுங்க. இல்லைன்னா ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை துர்க்கைக்கு நீங்க வழிபாடு செய்யலாம். சளி தொல்லைக்கு ஒரு சுலபமான ஒரு வீட்டை வைத்து நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஏற்கனவே ராசி பலன் நாங்க சொன்னதுதான் மீண்டும் நான் சொல்றேன் பாருங்க. அதுல 10-15 வெத்தலையை எடுத்துங்க, காம்பை கிளியருங்க, பிச்சு பிச்சு சட்டியில போடுங்க. சித்திரத்தை 4 துண்டு நல்லா இடிச்சு உள்ள போடுங்க. மிளகு ஒரு 30 மிளகு எண்ணிக்கையில உள்ள போட்டுருங்க. இஞ்சி ஒரு துண்டு, ஆக 4 பொருள். துளசி கடிச்சா துளசி இலையும் உள்ள போடலாம். 2 லிட்டர் தண்ணியை உள்ள ஊத்துங்க. அதை கொதிக்க வச்சு ஒரு 500-300 ml இறக்குங்க. பனங்கற்கண்டோ தேனோ கலந்துங்க. சுடுதண்ணி போத்தல் வச்சுக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குடிச்சுக்கிட்டே நீங்க வந்தீங்கன்னா இந்த சளி தொல்லை உங்களுக்கு தீரும்.